சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் குண்டலகேசி ஆகிய ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கின்றன. நாங்கள் மேடைகளில் சிலப்பதிகார நாடகத்தை கண்டிருப்போம், மணிமேகலை நாடகத்தையும் கண்டிருப்போம். ஆனால் இம்முறை நாதக்கூத்தனரால் எழுதப்பட்ட குண்டலகேசி நாட்டிய நாடக வடிவில் காணப்போகின்றோம். இதை வழங்க வருகின்றார்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். இதில் பங்கு பெற்ற மாணவர்கள் ஸ்ரீராம் சின்னக்கண்டு, துவாரகா வைத்திலிங்கம், சுருதி ஸ்ரீஸ்கந்தராஜா, தமிழமுதன் பரநிருபசிங்கம், மதுஷா ராஜேந்திரம், சங்கீதா சுதாகரன், அருளினி சிவபிரகாசம், அபர்ணன் வைத்திலிங்கம், பிரவீன் ஸ்ரீஸ்கந்தராஜா, ஆக்கம் பிரியங்கா பகீரதன். இதோ உங்கள் முன்னிலையில் குண்டலகேசி. பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து. வாலிபத்தில் பேராசை கொண்டு பெரு நட்டுமடைந்த நம் கதையின் நாயகன் சத்துவான் பின்னாளில் வழிப்பறிக்கொள்ளையனாக மாறினான். அப்படி ஒரு நாளில் அதற்கு இந்த வழியில செல்ல வேண்டும். இதில் வழிப்பறிக்கொள்ளையர் இருப்பதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். வேறு வழியே இல்லை, சீக்கிரம் வா. திருடன் திருடன்! இனி சத்தம் போட்டால் உங்கள் உயிர் போய்விடும். உங்களிடம் இருக்கும் பொன் பொருட்களை கழற்றி இந்த பையில் போடுங்கள். சீக்கிரம் சீக்கிரம். நன்றி பெண்களே, நீங்கள் சரியான நேரத்தில் சத்தம் போட்டதால் இவனை கையும் களவமாக பிடிக்க முடிந்தது. இத்தனை நாள் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தான், இன்று வசமா மாட்டிக்கொண்டான். நட அரண்மனைக்கு. பொன்னும் பொருளும் குவிந்திருந்தாலும் சிறு வயதிலே தாயை இழந்து தந்தையின் அதீத அரவணைப்பில் வளர்ந்த நம் கதையின் நாயகி பத்திரையின் வாழ்வில் ஒரு நாள். யாரிவன்? எங்கே அழைத்து செல்கிறார்கள்? இவனா பெரும் வழிப்பறிக்கொள்ளையன். இப்போது வசமாக மாட்டிக்கொண்டான். அரசு தண்டனைக்காக மன்னரிடம் அழைத்து செல்கின்றனர். உண்மைதான், பெரும் கொள்ளைக்காரன். பார்த்த மாத்திரத்திலேயே என் மனதையும் கொள்ளையடித்து விட்டான். பத்திரே, இது விபரீத ஆசை. ஆசைதான். நான் தந்தையிடம் பேசிக் கொள்கிறேன். தந்தையே, தந்தையே. ஏன் பத்திரை இவ்வளவு அவசரம்? தந்தையே, நான் திருடன் ஒருவனை காதலிக்கிறேன். அவன் திருடனாக இருந்தாலும் எனது அதீத அன்பினால் அவனை நல்லவனாக மாற்றுவேன். அவன் பெயர் சத்துவான். என்ன பத்திரை கூறுகிறாய்? சரி, உன்னுடைய விருப்பமே என் விருப்பம். நான் மன்னரிடம் சென்று இது தொடர்பாக பேசுகிறேன். நன்றி தந்தையே. தந்தை மன்னரிடம் வேண்டி அரசு தண்டனைக்கு நிகரான 1000 பொன்னை அபராதமாக செலுத்தி சத்துவானை விடுத்து தன் மகளிற்கு அவள் நினைத்தவாறு திருமணம் செய்து கொடுத்தார்.
திருமணமான சில நாட்களுக்கு பின் மீண்டும் சத்துவான் மனம் மாறி பழையபடி திருட ஆரம்பிக்கிறான். இதை தன் தோழிகளின் மூலம் அறிந்த பத்திரையையும் கொலை செய்ய தயாராகிறான். பத்திரை, நாளை அந்த மலைக்கோயிலுக்கு செல்வோமா? ஏன் திடீரென்று? இல்லை, அங்கே சென்றால் நம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும் என்று ஒரு வைத்தியர் சொன்னார். வைத்தியரா? வைத்தியரா? இல்லை இல்லை, யோசியர். நாளை வரும்போது பட்டுப்புடவையும் நகைகளையும் அணிந்து அழகு பதுமையாய் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரி, உங்கள் விருப்பம். சத்துவானின் சூழ்ச்சியை அறியாத பத்திரை மறுநாள் அவனுடன் மலைக்கோவிலுக்கு செல்கிறாள். நடந்து நடந்து கால்கள் எல்லாம் வலிக்கின்றது. இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? இன்னும் கொஞ்ச தூரம்தான். இதோ மலையின் உச்சிக்கே வந்து விட்டோம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. நீ எதைத்தான் நம்பி இருக்கிறாய்? எல்லாம் சந்தேகம்தான். அப்படி இல்லை, இன்னும் எவ்வளவு தூரம்? என்னை அழைத்துக் கொண்டு திருடவா போகிறீர்கள்? ஆம், திருட என்ன? மனதை முகநக முகநக முருநகையே, முருநக முருநக தருநகையே, தருநக தருநக வருநகையே, யாரது யாரது புன்னகை கோர்ப்பது, யாவிலும் என்ன முழிக்கிறாய்? கலற்று உன் நகையை. ஐயோ, என்ன விளையாட்டு இது? வேண்டாம், கத்தியை கீழே போடுங்கள். விளையாட்டா? உன்னை இங்கு அழைத்து வந்ததே உன் நகைகளை பறித்து இங்கிருந்து உன்னை கீழே தள்ளிவிடத்தான். ஐயோ வேண்டாம், இது பெரும் பாவம். பாவமா? பத்திரை பத்திரை, உனக்கொன்று சொல்லவா? உன்னை போல் பலரது நகைகளை கொள்ளையடித்து இருக்கிறேன், பலரை கொன்றிருக்கின்றேன். நீ போனால் எனக்கு இன்னொருத்தி. நகைகளை சீக்கிரம் கலட்டி இந்த பையில் போடு. ஐயோ, திருந்தி விட்டாய் என்றல்லவா நினைத்தேன். இனியும் உன்னை விட்டால் பலரது வாழ்வையும் அழிப்பாய், உயிரையும் பறிப்பாய். உன்னை விடக்கூடாது. என்ன முணுமுணுக்கிறாய்? ஏதேனும் கடைசி ஆசையோ? ஆம், இருப்பதற்கு முன்னால் உங்களை ஒரு முறை வலம் வந்து வணங்க வேண்டும். ஒரு முறைதானா?
வேண்டுமென்றால் என்னை 3 முறை சுற்றிக்கொள், ஆனால் சீக்கிரம். பத்திரை, நான் உன் மீதும் நீ என் பொன் பொருள் மீதும் கொண்டிருந்த ஆசைதான் இத்தகைய அளவிற்கும் காரணம். இனி நான் இந்த பாவத்தையும் சேர்த்து இங்கே சென்று தொலைப்பேனோ? தானும் தற்கொலை செய்ய போன பத்திரையை மீட்ட துறவிகள் அவளுக்கு துறவரம் கொடுத்தனர். அப்படி துறவரம் மேற்கும் போது தலையில் இருந்து களையப்பட்ட கூந்தனானது மீண்டும் வளர்ந்த போது சுறுசுருளாக குண்டலம் போல் வளர்ந்ததால் குண்டலகேசி என அறியப்பட்டாள்.